அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். KTVSchool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ICAR UG 2023க்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மேற்கொண்டு என்ன செய்யணும், இல்லை டேட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. ICAR UG 2023க்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கோர்சஸ்ஸு ஆல் இண்டியா லெவலில் 20% சீட்ஸ் இருக்குது. அதாவது BSc அக்ரி, ஹார்டி, செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி கோர்ஸு. அவங்களுக்கு QT UG 2023 இது மூலமாக QT எக்ஸாம் எழுதினவங்களை வச்சு அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்தாச்சு. இப்போ என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் முக்கியமானது. இதில் வெப்சைட் நியூஸ் படி பார்த்தோம்னா எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த டாப் நியூஸ் பார்த்திங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் ஆஃபீஸ் அது பார்த்திங்கன்னா PG அண்ட் PhDக்கு ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதே போல் கீழே பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் கார்டு ஃபார் UG கேன் பி டவுன்லோடட் நவ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இதுவும் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேண்டிடேட்ஸ் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா, எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கோ இல்லை அந்த வெப்சைட்டோ ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி. இந்த ஒர்க் பண்ணாத காரணம் உங்கள் ப்ரௌசரை ஒரு தடவை செக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு விஷயம், அந்த ஏதாவது ப்ராக்ஸி செட்டிங்ஸு, செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் ஏதாவது செட்டப் இருக்கா, அந்த பிளாக் பண்ணுதா அப்படின்னு சொல்கிறத ஒரு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், இந்த கரெக்டாக அந்த கேண்டிடேட் மட்டும்தான் லாகின் பண்ணி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்களா, எதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் அப்ளிகண்ட் லாகின் இது இருக்கு இல்லையா, இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் போய்ட்டு தான் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே செக் பண்ணணும். அந்த ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த TNAU ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் TNAU அவங்க ஆஃபீஸ் இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நாடல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதை யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நாடல் ஆஃபீஸர் அவங்களாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதோடய லிஸ்ட்டெல்லாம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே இருக்குது பாருங்களேன், PhD கவுன்சிலிங் ப்ரோச்சர் கீழே, அது கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு அலாட்டாக இருக்குது அந்த யூனிவர்சிட்டி இமெயில் ஐடிலாம் லிஸ்ட்டு இருக்குது. அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறது என்னென்னா, உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ப்ராப்பராக லாகின் பண்ணி செக் பண்ணிங்களா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஹெல்ப் டெஸ்க்கு அவங்களே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதேமாரி இருக்குன்னா, சப்போஸ் பக்கத்தில் எதாவது இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருந்தால் டைரெக்டாக கூட நீங்கள் விசிட் பண்ணி கேட்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸோட. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.